லூக்கா 1 அதிகாரம். வசனம் 1. மகா கணம் பொருந்திய தெபியோப்பியாவிலே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளையும். வசனம் 2. ஆரம்பம் முதல் கண்ணாரக் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளையும் குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பெயர் ஏற்படுத்தினபடியினால். வசனம் 3. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தையே நீர் அறிய வேண்டும் என்று. வசனம் 4. அவைகளே ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. வசனம் 5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியரின் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். வசனம் 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வசனம் 7. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இராதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். வசனம் 8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவசந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். வசனம் 9. ஆசாரிய ஊழியம் முறையின்படியே அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். வசனம் 10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ண கொண்டே இருந்தார்கள். வசனம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். வசனம் 12. சகாரியாவே இவனைக் கண்டு கலங்கி பயமடைந்தான். வசனம் 13. தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. வசனம் 14. அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர்கள் சந்தோஷப்படுவார்கள். வசனம் 15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசம் மது குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பான். வசனம் 16. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரிலே அநேகரையே அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். வசனம் 17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தையே கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். வசனம் 18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். வசனம் 19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்திலே நிற்கிற கேபிரியேல் என்பவன் என்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். வசனம் 20. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். வசனம் 21. ஜனங்கள் சகாரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 22. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்திலே பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டது என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான்.
வசனம் 23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். வசனம் 24. அந்த நாளுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேலே கடாட்சம் வைத்து வசனம் 25 எனக்கு இப்படி செய்து அருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். வசனம் 26. ஆறாம் தேதியில் 6ஆம் மாதத்தில் கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரிலே வசனம் 27 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். வசனம் 28 அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். வசனம் 29 அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினாலே கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதே என்று சிந்தித்து கொண்டே இருந்தாள். வசனம் 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். வசனம் 31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வசனம் 32 அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர்களுக்கு கொடுப்பார். வசனம் 33 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். வசனம் 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். வசனம் 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேலே நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். வசனம் 36 இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் உன் முதிர் வயதிலே ஒரு புத்திரரையும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். வசனம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். வசனம் 38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கும் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வசனம் 39 அந்த நாளில் மரியாள் எழுந்து மல நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் வசனம் 40 சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். வசனம் 41 எலிசபெத் மரியாளுடனே வாழ்த்துதலை கேட்ட பொழுதோ அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளி எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. வசனம் 42 உரச சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட. 43 என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்து எனக்கு இதனாலே கிடைத்தது. வசனம் 44 இதோ நீ வாழ்த்தின் சத்தம் என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் சொல்லிற்று. வசனம் 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். வசனம் 46 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறது. வசனம் 47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனின் களி கூர்க்கிறது. வசனம் 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வசனம் 49 வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வசனம் 50 அவருடைய இரக்கம் அவருக்கு பிந்தி இருக்கிறவர்களுக்கும் தலைமுறையாய் உள்ளது.
வசனம் 51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். வசனம் 52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். வசனம் 53 பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். வசனம் 54 நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. வசனம் 55 தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேல் தரித்திரர் ஆதரித்தார் என்றார். வசனம் 56 மரியாள் ஏறக்குறைய 3ஆம் மாதம் அவருடனே இருந்து தன் வீட்டிற்கு திரும்பி போனாள். வசனம் 57 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின பொழுதோ அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். வசனம் 58 கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தையே விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பயந்து ஜனங்களுக்கு கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். வசனம் 59 8ஆம் நாளிலே பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்களே வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படியே அதற்கு சகரியா என்று பெயரிடப்பட்டனர். வசனம் 60 அப்பொழுது அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். வசனம் 61 அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையில் இந்த பொருளுள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி. வசனம் 62 அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினாலே கேட்டார்கள். வசனம் 63 அவன் எழுத்து பலகையிலே கேட்டு வாங்கி அவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 64 உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரம் பேசினான். வசனம் 65 அதனால் அவர்களை சுற்றிலும் வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதியாவின் மலை நாடெங்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. வசனம் 66 அவைகள் கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளுடனே இருந்தது. வசனம் 67 அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே வசனம் 68 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 69 அவர் நம்முடைய பிதாக்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். வசனம் 70 தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கைகளை நிலைத்தருளி. வசனம் 71 உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்களே விடுதலையாக்கி விற்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார். வசனம் 72 அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். வசனம் 73 ஆதி முதற்கொண்டே தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்களின் வாக்கியங்களினால் தாம் சொன்னபடியே. வசனம் 74 தமது ஜனத்தையே சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைஞர் யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கும். வசனம் 75 நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். வசனம் 76 நீயே பாலாகனே உன்னதருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவோம். வசனம் 77 நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பையும் தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னே நடத்தி போவாய். வசனம் 78 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமும் தரவும். வசனம் 79 நம்முடைய
கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விக்கிரக அவ்விரக்கத்தினிலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணுதயம் நம்மையே சந்தித்து இருக்கிறது என்றான். வசனம் 80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னையே காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலேயே இருந்தான்.